வணக்கம். இலங்கையின் ஆய்வுச் செய்திகளுக்காக நான் ஹரிணி. சமீப காலமாக இலங்கை அரசியலில் பெரிய மாற்றங்கள் நடைபெறுகின்றன. தமிழர் பகுதிகளிலும் அதற்கு விதிவிலக்கில்லை. சாவகச்சேரி வைத்தியசாலையில் நடந்த முறைகேடுகளை தைரியமாக தட்டி கேட்டதால் வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதனின் வாழ்க்கையே மாறிப்போனது. வைத்தியராக இருந்த அவர் அரசியலுக்குள் இழுத்து வரப்பட்டார். அது ஒரு சடுதியான மாற்றம். அதைவிட சடுதியான மாற்றமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்ட மக்கள் அவருக்கு வாக்களித்து நாடாளுமன்ற உறுப்பினராக்கினார்கள். தமிழ் பாரம்பரிய அரசியல்வாதிகளாக இருந்தவர்கள் மக்கள் பிரச்சினைகளுக்காக நேரில் வருவதில்லை. அதில் அரசியல் ஆதாயம் ஏதாவது இருந்தால் போராட்டத்திற்கு வருவார்கள். அதே நேரத்தில் அதிகாரிகளால் பலருக்கு தம்மை யாரும் தட்டி கேட்க முடியாது என்ற மனநிலை காணப்படுகின்றது. வைத்தியர் அர்ச்சுனா ராமநாதன் அரசியலுக்கு வந்து நாடாளுமன்ற உறுப்பினராகிய பின் அவர் தட்டி கேட்பார் என்ற அச்சம் அதிகாரிகளுக்கு உள்ளது. அதே போல மக்களும் தமது பிரச்சனைகளுக்கு உரக்க குரல் கொடுக்க தொடங்கியுள்ளார்கள். இருப்பினும் சில அதிகாரிகள் இன்னமும் மாறவில்லை. யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை தொடர்பாக மிக மோசமான மற்றும் அவசரமான பிரச்சினை ஒன்றுக்காக மக்கள் குரல் கொடுத்த போது அங்கு வரவழைக்கப்பட்ட வைத்தியசாலை இயக்குனர் வைத்தியர் சத்தியமூர்த்தியின் அலட்சிய நடவடிக்கைகள் அப்பகுதி மக்களுக்கு திகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. வடக்கு மாகாணத்தில் யாழ்ப்பாணம் ஆறுகால் மடப்பகுதியில் உள்ள மயானம் ஒன்றில் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையின் கழிவுகளை கொண்டு போய் எரிப்பதன் மூலம் தங்களுக்கு சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள் வருவதாக மக்கள் குற்றச்சாட்டை முன்வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். அந்த மயானத்தில் எரிகின்ற கழிவுகளால் வெளிவரும் புகை கருப்பு நிறத்தில் வெளியாகி துர்நாற்றம் எடுப்பதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். அந்த விடயத்திற்கு எல்லா அதிகாரிகளிடமும் புகார் கொடுத்தும் ஒருவரும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் கூறுகின்றனர். இந்த விடயத்திற்கு தீர்வை தருவதாக கூறி சம்பவ இடத்திற்கு வைத்தியர் சத்தியமூர்த்தி வருகை தந்திருந்தார். வைத்தியர் சத்தியமூர்த்தி பொதுமக்களிடம் இந்த இடம் எரிப்பதற்காக ஒதுக்கப்பட்ட இடம் என்று கூறியுள்ளார். மயானம் என்பது எரிப்பதற்கான இடம் என்பது மக்களுக்கு தெரியும். இதை சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு வைத்தியர் வர வேண்டிய அவசியம் கிடையாது. எதை எரிக்கிறார்கள், அப்படி எரிக்கும் போது ஏன் துர்நாற்றம் வருகிறது, அதை எப்படி தடுக்கலாம் என்பவற்றில்தான் வைத்தியர் சத்தியமூர்த்தி கவனம் செலுத்தி இருக்க வேண்டும். அத்துடன் அங்கிருந்த மக்கள் இந்த பிரச்சினை தொடர்பாக முதலாவதாக ஜனாதிபதி அனுரவிற்கு கடிதம் அனுப்பியுள்ளனர் என்று கூறி கடிதத்தை வைத்தியர் சத்தியமூர்த்தியிடம் காட்டியுள்ளனர். அதற்கு வைத்தியர் சத்தியமூர்த்தி, நீங்கள் ஜனாதிபதிக்குத்தானே கடிதம் அனுப்பினீர்கள், எனக்கு அனுப்பவில்லையே என்று அலட்சியமாக பதில் கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் தனக்கு வைத்தியசாலையில் நிறைய பிரச்சனைகள் உள்ளது, இதை பார்க்க தனக்கு நேரமில்லை என கூறியுள்ளார். அது மட்டுமல்லாமல் சம்பந்தப்பட்ட பொதுமக்களை வெளியேறுமாறு அவமரியாதைப்படுத்தியதாகவும் மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அங்கு எரிக்கப்பட்ட பொருட்கள் வைத்தியர் சத்தியமூர்த்தி இயக்குநராக உள்ள யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலிருந்தே கொண்டு போய் எரிக்கப்பட்டது. அது ஒரு அரசு வைத்தியசாலை. அதன் இயக்குனர் என்ற விதத்தில் பிரச்சனையை தீர்க்க வேண்டிய தார்மீக பொறுப்பு வைத்தியர் சத்தியமூர்த்திக்கு உள்ளது. அவரோ இதையெல்லாம் கவனிக்க எனக்கு நேரமில்லை என்று கூறிவிட்டு புறப்பட்டு சென்று விட்டார். இதனைத் தொடர்ந்து தேசிய மக்கள் சக்தி கட்சியை சேர்ந்த யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரஜீவன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்திருந்தார். அத்தோடு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களுடன் பிரச்சனைகளை கேட்டறிந்து கொண்டார். அது தொடர்பாக அவர் கூறிய போது, இந்த பிரச்சனை தொடர்பாக எங்களுடைய கவனத்திற்கு வந்துள்ளது. யாழ்ப்பாணம் மாநகர சபை முதல்வர், செயலாளர், பணிப்பாளர், கிராம சேவகர், சுவாச திணைக்களம் ஆகியோருடன் கலந்துரையாடி இதற்கான முழுமையான தீர்வை பெற்றுத் தருவதாக கூறியுள்ளார். அத்துடன் உடனடியாக கவனத்திற்கு கொண்டு வந்து உடனடி தீர்வை பெற்று தருவதாக உறுதியளித்துள்ளார். அவர் ஆளும் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர். அவரால் இந்த பிரச்சினைக்கு எப்படியான தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் என்று பார்க்கலாம். இந்த பிரச்சினைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் கருத்து கூறியுள்ளார். அவர் கூறியதாவது, மக்கள் அன்றாடம் பாதிக்கப்படுகின்ற விடயங்களுக்கு கடிதம் தீர்வாகாது என கூறியுள்ளார். மருத்துவ கழிவுகளை பயன்படுத்தக்கூடிய கழிவுகள், பயன்பாடற்ற கழிவுகள் என பிரிக்க முடியும். இந்த சுகாதார கட்டமைப்புகளில் இருந்து வெளிவரும் இந்த கழிவுகள் மூலம் பாரதூரமான நோய்கள் வரலாம் என கூறப்படுகின்றது. இதுதான் மருத்துவ மாஃபியா. வைத்தியர் அர்ச்சுனாவால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். அத்தோடு தொற்றுக்களை ஏற்படுத்தக்கூடிய கழிவுகள் தான் வைத்தியசாலையிலிருந்து வெளியே வருகின்றது.
யாழ் போதனா வைத்தியசாலையில் பயன்படுத்தக்கூடியது பயன்படுத்த முடியாத கழிவுகளை பிரிக்காமல் ஒன்றாக எரிக்கின்றனர். அதனால் நிறைய பாதிப்புகள், பெரிய பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்பு உள்ளது. இதையெல்லாம் கேட்க போனால் என் மீது வழக்கு போடப்படும். எந்த முறையான பயன்பாடுகளும் யாழ் போதனா வைத்தியசாலையில் பின்பற்றப்படுவதில்லை. சமூக அக்கறை இல்லாத ஒரு வைத்தியரின் தன்னிச்சையான நடவடிக்கையால் இப்படி நடக்கிறது. இந்த விடயத்திற்கு வழக்கு போட தயாரா என்றால் இல்லை. இந்த விடயத்திற்கு பொதுமகனாக பொதுமக்கள் வழக்கு தாக்கல் செய்தால் நான் முழு ஆதரவையும் தருவேன். இந்த விடயம் எல்லாம் கடிதத்தின் மூலம் தீர்க்க வேண்டிய பிரச்சனை அல்ல. அன்றே நடவடிக்கை எடுத்து சம்பந்தப்பட்ட வைத்தியருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்து மில்லியன் கணக்கில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடு பெற்றுக் கொடுக்க வேண்டிய வழக்காகும் என கூறியுள்ளார். வடக்கு கிழக்கில் பெரிய தமிழ் கட்சி என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் தமிழரசு கட்சியினர் யாரும் இந்த விஷயம் தொடர்பாக வாய் திறந்ததாக தெரியவில்லை. ஆனால் அந்த கட்சி தொடர்பாக வெளியாகும் சர்ச்சைகளுக்கு குறைவில்லை. இப்போது புதிதாக ஒன்று தொடங்கியுள்ளது. சமீபத்தில் தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவர் மாவை சேனாதிராஜா உடல்நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்தார். அது தொடர்பாக சில தகவல்கள் வெளியாகியிருந்தன. சாணக்கியன் மற்றும் சில துஷ்டர்கள் தமிழரசு கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் வைத்து தரைக்குறவாக பேசியதுதான் மாவை சேனாதிராஜா கடுமையாக பாதித்திருந்தது என அவரது சகோதரர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக சட்டத்தரணி உமாகரன் ராசையா தெரிவித்துள்ளார். அதுடன் குறிப்பிட்ட நபர்களால் தான் தமது சகோதரர் மாவை இறந்தார் என்றும் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் குற்றம் சாட்டியதாக குறிப்பிட்டார். தமிழரசு கட்சியின் மீதான கொலைவெறி தாக்குதலின் போது மாவையா கடுமையாக பாதிக்கப்பட்டமையால் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்ததுடன் வயது மூப்பின் காரணமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டமையும் மாவையாவின் மரணத்திற்கு மற்றும் ஒரு காரணம் எனவும் சுட்டிக்காட்டியிருந்தார். நல்ல கட்சி. மற்றொரு விஷயம், யாழ்ப்பாணம் தையிட்டியில் தனியார் காணியில் விகாரை அமைத்தது தொடர்பாக யாழ்ப்பாணத்தில் இன்று ஒரு போராட்டம் நடந்தது. அது தொடர்பாக வெளியான காணொளிகளில் எந்த அரசியல்வாதியின் தலையும் காணப்படவில்லை. ஒருவேளை நாளை போகலாம். ஆனால் தையிட்டி விகாரை விவகாரம் தொடர்பில் மல்லாகம் நீதிமன்றம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு இன்று அழைப்பாணை விடுத்துள்ளது என்று சில ஆவணங்கள் வெளியாகியுள்ளன. இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கருத்து தெரிவித்த போது, ஜனாதிபதி அனுரகுமார தலைமையில் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றிருந்த கடந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது மக்களின் தனியார் காணிகளை அபகரித்து தையிட்டியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஸ்ஸ விகாரை கட்டுமானங்களை அகற்றி மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தேன். இதன் பின்னர் விகாரையை இடிக்க வாரீர் என்று நான் அழைப்பு விடுத்தது போன்ற விளம்பரம் வடிவமைக்கப்பட்டு போலியான விஷம பிரசாரம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இவ்விடயத்தை அறிந்து உடனேயே எனது உத்தியோகபூர்வ முகநூல் மற்றும் எக்ஸ் தளத்தினூடாக குறித்த செய்தி போலியானது என பதிவிட்டதுடன் ஊடக சந்திப்பிலும் போலி விளம்பரம் குறித்தும் தனது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியிருந்தேன். குறித்த விடயத்தை மறுத்து எனது தெளிவுபடுத்தல்களை வெளிப்படுத்தியிருந்த போதிலும் இலங்கை போலீசாரின் மல்லாகம் நீதிமன்றினால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 14ஆம் திகதிக்கு அழைப்பு கட்டளை எனக்கு அனுப்பப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளார்.